ஹலோ ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் சுகன்யா. இன்றைக்கி நம்ம சுகன் கிச்சனில் வெஜ் சேமியா பாத் பார்க்க போகிறோம். முதல்ல வானொலி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடானோன்னே பட்டை, கிராம்பு, உங்கள்கிட்ட இருக்கிற வாசனை பொருள், நம்ம பிரியாணிக்கு இதுக்கெல்லாம் போடுறது எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அதை நம்ம போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிறத போட்டுக்கோங்க. நான் வந்து இலை, பட்டை, கிராம்பு போட்டிருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகா போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம காரத்துக்காக வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சு போட்டிருக்கேன். நான் செய்கிறது வந்து 3 பேருக்கு, 3 பேர் அளவுக்கானதாக நான் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை வந்து எப்போயுமே நம்ம போடுறப்ப அரிஞ்ச உடனே அப்படியே எடுத்து போடாமல் நல்லா கையால் ஒரு லைட்டாக கொஞ்சம் கசக்கி விட்டு போட்டிங்கன்னா சட்டுன்னு வதங்கும். நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம அடுத்ததாக என்ன சேர்க்க போகிறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் இஞ்சியும் பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாடை போன உடனே நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா ஒரு தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நான் வந்து என்ன போட போகிறேன்னா, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா வதக்கணும்னா, நம்ம வந்து கலருக்காக மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். அது நல்லா போட்டு வதக்கிறப்ப அந்த வெங்காயம் தக்காளியோட வதக்கிறப்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், நமக்கு பச்சை வாடையும் போயிடும். அடுத்து நான் கேரட் துருவி வச்சுருக்கேங்க. அந்த கேரட் துருவலை போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட பீன்ஸ் இருந்தாலும் பீன்ஸும் போட்டுக்கலாம். என்கிட்ட பீன்ஸ் இல்லை, அதனால் நான் கேரட் மட்டும் இருந்ததுன்னு கேரட் போட்டுக்கிறேன். நீங்கள் பீன்ஸ் இருந்தாலும் பீன்ஸ் போட்டுக்கலாம். குட்டி பசங்க இந்த பெருசாக நம்ம அரிஞ்சு போடுறதுனால சில பேர் வந்து அதை ஒதுக்கி வச்சுருவாங்க. ஆனால் இந்தமாதிரி நம்ம திருவி போட்டோம்னா அது சாப்பிட்றப்ப அது தனித்தனியாக எடுக்க முடியாமல் பசங்க வந்து அதை சாப்பிட்ருவாங்கங்க. அதனால தான் எங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருக்கிறதுனால நான் அப்படி போடுறேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் அணில் சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ரவா வந்து குட்டி டம்ளரால் ஒரு டம்ளர் எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரால் 1.5 டம்ளர் சேமியாவுக்கு அளவு, இந்த டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். சேமியாவுக்கு மட்டும் இதுங்க. இந்த டம்ளரால் நான் ரவா வறுத்து வச்சுருந்தேன், 1 டம்ளர் போட்டேன். அதனால் 2 டம்ளர் தண்ணி. நம்ம நார்மலாக ரவாவுக்கு வந்து எப்படி 1க்கு 2 வைப்போமோ அது மாதிரி 1க்கு 2 தண்ணி ஊற்றுறேன். சேமியாவுக்கு பெரிய டம்ளரால் 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்காங்க. 1 பாக்கெட் சேமியாங்க. பெரிய டம்ளரால் ஊற்றுனதுங்க சேமியாவுக்கு. அடுத்து சின்ன டம்ளரில் ஊற்றுனது வந்து ரவாவுக்குங்க. ரவாவை லைட்டாக பொன்னிறமாக வறுத்து ஆற வச்சது எடுத்து வச்சுருக்கேன். அதுமாதிரி நீங்களும் வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது உப்பு போடுறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம் மூடி போட்டு.
5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு சேமியா போட போகிறோம். ஃபஸ்ட்டு சேமியா போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சேமியா போட்டுட்டு அதை நல்லா கிளறிக்கோங்க. ஃபுல்லாக தண்ணிலாம் ஃபுல்லாக இதானோடனே ஃபுல்லாக நல்லா தண்ணியில் முங்கினோடனே அடுத்தது உடனே ரவாவையும் கொட்டிடுங்க. வறுத்து வச்ச ரவா அந்த குட்டி டம்ளர் தண்ணி ஊற்றுனேன்னா அதால் 1 டம்ளர் எடுத்துருந்தேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனேங்க. அந்த ரவாவையும் கொட்டிப்போம். கொட்டி கிளறுங்க. ஏன்னா நமக்கு சேமியாவும் ரவாவும் வேகிறதுக்கு ஒரே டைம் தாங்க எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு சேமியாவை கொட்டிட்டு அதுக்கப்புறம் ரவாவை கொட்டணும். ஏன்னா நம்ம முதல்ல ரவாவை கொட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் சேமியா போட்டோம்னா ரெண்டும் ஒன்று சேராதுங்க, தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு சேமியாவை கொட்டிட்டு அடுத்தது ரவாவை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. போட்ட உடனே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அடுத்தது நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஃபஸ்ட்டு ஹையில் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறுங்க. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கங்க, இப்படி ஒரு அளவு தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ இந்த டயத்தில் வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாங்க. ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால் இந்த மாதிரி டயத்தில் வந்து கொஞ்சம் நல்லா சுண்டனோடனே சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க, அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டு பொறுமையாக செய்யுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் வேணுன்னா நீங்கள் நெய் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நெய் போட்டுக்கலாங்க. நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். நான் நெய் வந்து போடல. இப்போ நல்லா இதாகிடுச்சு, நல்லா சுண்டிடுச்சு உங்களுக்கு தண்ணி. அங்கே பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு தண்ணி. நல்லா சுண்டிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சி தேங்காய் சட்னி சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க. தேங்காய் சட்னி இதுக்கு சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுக்கோங்க. அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா மூடி சிம்மில் வச்சு ஒரு 30 செகண்ட் வந்து நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா அழகாக வெந்து வந்துடுங்க. சிம்மில் வச்சு மூடி போடுங்க. இது வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்தமாரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிறைய குக்கிங் வீடியோ போடுறேங்க. அங்கே பாருங்கள், கடைசியாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சிருச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ மக்களே.